ஷைத்தானிர்ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 830வது நாளை எட்டி இருக்கிறது. அந்த 830வது நாளில் நாம் பாலஸ்தீன் மீட்பு போர் என்று அதை இன்னும் அழுத்தமாக சொல்லலாம். ஏனென்று சொன்னால், இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நேற்று தொடங்கிவிட்டது. பேச்சுவார்த்தை தொடங்குகிறது என்பதை விட இரண்டாம் கட்ட நடவடிக்கைகளில் நேரடியாக இறங்கிவிட்டார்கள். பீஸ் கவுன்சில் ஒன்று அமைக்கப்பட்டு விட்டது. அதன் தலைவராக டாக்டர் இன்ஜினியர் அல் ஷாத்தி என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் பாலஸ்தீனிலே பிறந்தவர் தான், காசா பகுதியில், குறிப்பாக கான் யூனிஸில் பிறந்தவர். மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர் என்றும் நன்றாக திட்டமிடுபவர் என்றும் அவர் எல்லோரும் பாராட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர் ஏற்கனவே பாலஸ்தீன அரசாங்கத்தில் பிளானிங் மினிஸ்டராகவும் இருந்திருக்கிறார். ஆக இந்த குழு உடனேயே செயல்படுகிறது என்பதுதான் நமக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு செய்தி. அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நான் உடனேயே ரிகன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லக்கூடிய மறு கட்டுமானங்களை தொடங்க இருக்கிறேன். 1 வருஷத்துக்கான பட்ஜெட் பணம் என்னிடத்தில் தரப்பட்டு விட்டது. யார் தந்தா? டொனார் ஸ்டேட்ஸ். அது யாருன்னு சொல்லலை. இவரோட இன்னும் 15 பேர் இருக்கிறார்கள். அது யார் யார் என்ற விளக்கம் வரவில்லை. ஆனால் அவர் நேற்று கைரோவில் நடந்த ஒரு முதல் மீட்டிங் பிறகு உடனேயே ரிகன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். நான் காசாவினுடைய பின்வரும் நிர்வாகங்களை நாங்கள் உடனேயே கையில் எடுக்கிறோம். அது டெலிகம்யூனிகேஷன், அக்ரிகல்ச்சர், ஹெல்த், ட்ரேட், எக்கானமி, எஜுகேஷன், ஃபினான்ஸ், வாட்டர் அண்ட் முனிசிபல் சர்வீசஸ் அண்ட் சோசியல் அஃபேர்ஸ். இப்படி ஒரு ஆப்ரேட்டிங் பட்ஜெட்டோடு டக்குன்னு தொடங்கி இருக்கிறார்கள். மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அதில் அவர் ரிகன்ஸ்ட்ரக்ஷனை சொல்றாரு. அடுத்தால நமது நெஞ்சுக்கு ஆறுதல் தருகிற செய்தி என்னவென்று சொன்னால், இஸ்ரேல் டு வித்ட்ரா ஃப்ரம் காசா. இஸ்ரேல் காசாவில் இருந்து வெளியேற வேண்டும். ரிகன்ஸ்ட்ரக்ஷன் வெறுமனே எல்லோ லைனுக்கு அந்த பக்கம் இல்லை, முழு காசாவிலும். அவர் 1 வருஷத்துக்கான பட்ஜெட்டட் பணம் என்னட்ட தரப்பட்டு விட்டது என்பதுதான் நமக்கு இது செயலில் வந்து விட்டது என்பதை எடுத்து காட்டுகிறது. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய என்னன்னா, அமெரிக்கா பணமும் கொடுக்காது, ஆளும் கொடுக்காது. டொனார் ஸ்டேட்ஸுங்கிறது எதுல இருந்து வருதுன்னா, பெரும்பாலும் நம்ம அரபு நாட்டு சகோதரர்களிடமிருந்தான் வருகிறது. நான் ஏற்கனவே உங்களிடத்தில் சொன்னேன், தோஹாவில் நடந்த ஒரு பாலஸ்தீன் கான்ஃபரன்ஸ்ல, அதை தோஹா கான்ஃபரன்ஸ் தான் சொல்லுவாங்க. அதுல பாலஸ்தீனத்தில் உள்ள ஒரு ரிப்ரசன்டேட்டிவ்னு ஒரு ஆள் பேசினாரு. நான் அப்போ உங்கள்கிட்ட சொன்னேன், அது ஹமாஸ் ரிப்ரசன்டேட்டிவா தான் இருக்கும். ஏனென்று சொன்னால், அவர் அவ்வளவு ஆழமாக கருத்துக்களை சொன்னார். கடைசியில் நீங்க என்னதான் செய்ய முடியும், ரிகன்ஸ்ட்ரக்ஷனை பணம் கொடுங்கன்னு சொன்னாரு. 200 பில்லியன் ரியால்ஸ் வந்து கலெக்ஷன் ஆச்சு. இப்போ அந்த பணத்தை நான் இதெல்லாம் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த பணத்தை எடுத்து இப்போ அவர்கிட்ட கொடுத்த மாதிரி தெரியும். ஆகவே எனக்கு 1 வருஷத்துக்கான பட்ஜெட் வந்துட்டுன்னு சொல்றாரு. 1 மாசம் 6 மாசம் மீதி உள்ளது அப்புறம் தருவாங்கல்ல. இல்லை, 1 வருஷத்துக்கான பட்ஜெட் என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. நான் ரிகன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தால ஒரு ஃபண்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது நேற்றே கிரியேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு இன்டர்நேஷனல் ஃபண்ட் ஃபார் ரிகன்ஸ்ட்ரக்ஷன். இந்த ஃபண்டுக்கு அக்கௌண்ட் எங்கே இருக்கும்னா வேர்ல்டு பேங்க்ல இருக்கும். வேர்ல்டு பேங்க்ல இருந்து இந்த டாக்டர் இன்ஜினியர் அல் ஷாத்தி வந்து அதை அவர் டைரக்டா விட்ரா பண்ணிக்கலாம். அப்போ ஒரு இன்டர்நேஷனலா செட்டப் ஆன விஷயமா தெரியுது. இஸ்ரேலுக்கு ரொம்ப பெரிய பேரிடி என்னவென்று சொன்னால், காசாவில் இருந்து போகணும். நான் நேற்று முந்தின காணொலியில் உங்கள்கிட்ட சொன்னேன், காசாவை நாங்கள் நிரந்தரமாக வைத்துக் கொள்வோம் என்று சொன்ன ஃபினான்ஸ் மினிஸ்டர், இஸ்ரேல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் ஹெட்ஸு எங்கே போனான்னு தெரியல. ஏன்னு சொன்னால், விட்காஃப் அறிவிப்புக்கு பிறகு அவன் வெளியே போய் ஆக வேண்டும். அடுத்தால ஒரு சுப செய்தி என்ன தெரியுமா, டீமிலிட்டரைசேஷனை நத்தியானுக்கு கேட்பான். அப்போ உடனே ஹமாஸ் வந்து எல்லாம் கீழே வச்சிருங்க, இல்லைன்னா அடிப்பம் பிடிப்பம்லாம் ஒன்றும் சொல்லலை. இஸ்ரேல் நேற்று வரைக்கும் என்ன சொன்னான்னா, அவங்க ஆயுதங்களை கீழே வைக்கவில்லை என்று சொன்னால் நான் இராணுவ நடவடிக்கை எடுக்க இருக்கிறேன் என்று சொன்னான். அது எந்த உற்சாகத்தில் சொன்னதுன்னா, ஒருவேளை அமெரிக்கா ஈரானை தாக்கும்னு. இப்போ ஈரான் எல்லா இடத்தையும் தாக்கலாம், அமெரிக்காவையும் தாக்கலாம், இஸ்ரேலையும் தாக்கலாங்கிற லெவலுக்கு வந்ததுனால அந்த பேச்சை காணோம். இப்போ அவன்
காசால இருந்து வெளியில போனோமா, அடுத்தால யூரோப்பியன் யூனியன் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு. அது இதோட ரொம்ப நெருங்கின தொடர்புடையது. அதாவது இஐ பிளான்னு ஒன்ன இஸ்ரேல் மேற்கரையில் அறிவித்திருக்கிறது. அந்த எக்ஸ்பான்ஷன் பிளான்ல 3401 புது குடியிருப்புகளை கட்டுவதற்கு மேற்கரையிலும் ஜெருசலத்திலும் கட்டுவதற்கு டெண்டர் போட்டிருக்கு. டெண்டரை வித்ரா பண்ணுங்க என்ன யூரோப்பியன் யூனியன் சொல்லியிருக்கு, ஐரோப்பிய நாடுகள் சொல்லியிருக்கிறது. ரெண்டாவது, அந்த டெண்டரை யாரும் எடுக்காதீங்க, அதை கட்டுகின்ற அந்த டெண்டரை யாரும் எடுக்காதீங்கன்னு சொல்லி. ஏன்னா இது இப்போ நாம் தொடங்கிவிட்ட பீஸ் பிளானுக்கு, அமைதி திட்டத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்கிறது. அப்ப அடுத்தது இண்டிபெண்டன்ட் பாலஸ்தீன் ஸ்டேட். அப்போ அதையும் இந்த ஹமாஸோடைய ஆயுதங்களை யாரிடம் ஒப்படைப்பது அல்லது ஒப்படைக்காமல் இருப்பதா, கனரக ஆயுதங்களை வைத்து கொண்டு மெல்லிய ஆயுதங்களை கொடுப்பதா அல்லது மெல்லிய ஆயுதங்களை வைத்துக்கொண்டு கனரக, அது ஒரு பேச்சு. அது ட்ரம்ப் ட்ரம்ப் சார்பாக என்ன சொல்லிட்டாருன்னா, கத்தர், துருக்கி, ஈஜிப்ட் இவங்க ஹமாஸோட பேசுகிற முடிவுக்கு வருவாங்கன்னு. நாங்கள் அடிப்போம், கேள்வி லெட் லூஸ் இதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஹமாஸோட பேசி ஒரு இணக்கமான சூழ்நிலையில் வெளியே கொண்டு வருவார்கள். மேற்கரையிலிருந்து இஸ்ரேல் எல்லா செட்டில்மெண்ட்டையும் உடனே நிறுத்தணும், இனிமேல் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தால ஒரு இன்டர்நேஷனலா ஒரு டெவலப்மெண்ட் என்னன்னா, ஏஓஹெச்ஆர், அதாவது ஒரு அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அந்த அரபு நாடு கூட்டமைப்பில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, சவுதி அரேபியா, டர்க்கி, பாகிஸ்தான், 3 நாடு, 3 பேர் என்ன செய்கிறாங்க, இந்த 3 நாடுகளையும் சார்ந்த இவர்கள் லண்டன்லையும் நியூயார்க்லையும், அதாவது அமெரிக்காவிலையும் பிரிட்டன்லையும் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் ஒரு அறிக்கையை தயார் செய்து கொடுத்திருக்கிறார்கள். லண்டன்ல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களிடமும் இங்கே இருக்கக்கூடிய ட்ரம்ப்பிடமும் கொடுத்திருக்கிறார்கள். எங்களுக்கு பாதுகாப்பு இஸ்ரேலுடைய அடாவடித்தனங்களில் இருந்து இல்லை. ஆகவே நாங்கள் எங்களுக்குள்ளால் ஒரு ட்ரைலேட்ரல், அதாவது 3 பேர் கொண்ட துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் கொண்ட 3 பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிடுவோம் அப்படின்னு. இப்போ கத்தரு இன்னைக்கு காலையில் சொல்லியிருக்கு, எப்பா அந்த ஒப்பந்தத்தில் என்னையும் சேர்த்துக்கிடுங்கப்பா, இஸ்ரேலை நம்ப முடியாது, நம்ம இப்போ அமெரிக்கா கொடுக்குற பாதுகாப்புன்னு நினைச்சிட்டு இருக்கோம், அது நம்ப முடியாது. ஆக நத்தியானு கத்தர் மீது, கத்தர்ல தோஹாவில் நான் பேச்சுவார்த்தை நடக்கிற இடத்த தாக்குனையில ஒரு பெரிய நன்மை விளைந்திருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், அரபு நாடுகள் தங்களுடைய பாதுகாப்பை வேறு இடங்களில் தேடுகின்றன. அது இஸ்ரேலுடைய அட்ராசிட்டிஸ்ல இருந்து, நம்ப முடியாத தன்மையில் இருந்து எழுகிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தது, இப்போ நம்ம இராணுவ நோக்கர்கள் என்ன சொல்லுவாங்க, ஏன்டா இவ்வளவு கஷ்டப்பட்டுருங்க, ஈரானை கூட சேர்த்துக்கிட்டுங்க இந்த அக்ரிமெண்ட்ல, இஸ்ரேல் தாக்குறதை பத்தி ஆலோசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மேற்கரையில நம்ம போராளிகள் நேற்று 19 தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேலு நேற்று செகண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகும்போது, 2ஆம் கட்ட போர் நிறுத்தம் செயலில் வரும்போதும் 2 குழந்தைகளை கொண்டு இருக்கு. நம்ம பத்திரிகையில் என்ன தலை போட்டுனா, செகண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் பிளட் செட், இரத்த கசிவுடனே தான் 2வது பகுதியும் ஆரம்பிக்கிறது என்று. ஆனால் இப்பொழுது அவர் காசாவிலிருந்து வெளியே போகணுன்றாரு இஸ்ரேல, நான் கட்டுமானங்களை நேரடியாக வைக்கிறேன்ட்டாரு, 1 வருஷத்து பட்ஜெட் கையில் இருக்குங்கிறாரு. இது ஒரு சுப செய்தி. அல்லாஹ் அந்த மக்கள் செய்த தியாகத்திற்கு 71,000 பேர் தங்களுடைய ஷஹீதாகி தங்களுடைய சாட்சியத்தை உலகம் முழுவதும் பகிர்ந்ததற்காகவும், ஹமாஸ் போராளிகள் இதுவரைக்கும் 830 நாட்கள் தாக்கு பிடித்ததுக்கும் கிடைத்த மகத்தான வெற்றி. இது இன்னும் மேலும் வளர்ந்து தனி பாலஸ்தீனத்தில் முடிய வேண்டும். முடியும் இலக்கை அது நோக்கி பயணம் தொடங்கிவிட்டது. இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாய்ஸ் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.